Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம AWS Lamda ஃபங்க்ஷனை வந்து AWS கன்சோல் மூலிமா கிரியேட் பண்ணி டெப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர்லெஸ் CLI வந்து எப்படி நம்மளோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி ஒரு Lamda ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த சர்வர்லெஸ் மூலிமா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்வர்லெஸ்ஸை வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் node.js வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சர்வர்லெஸ்ஸை வந்து குளோபல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் சர்வர்லெஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா npm நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் -g அப்படின்னா குளோபல் அப்படின்றது மீன் பண்ணும். சர்வர்லெஸ் அப்படின்றது ஒரு CLI. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சர்வர்லெஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு -version அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஃப்ரேம் ஒர்க் கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3.22 அந்த வெர்ஷனில் இருக்குது. சர்வர்லெஸ்ஸோட ப்ளகின் பார்த்தீங்கன்னா 6.2.2 இருக்குது. SDK 4.3.2 இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு வழி. இப்போ சர்வர்லெஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய வேர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் SLS ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், சர்வர்லெஸ் ஆர் SLS. ஸோ உங்களுக்கு டைப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் ரிசல்ட்டு தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து லேம்டா ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வெறும் SLS ஆர் சர்வர்லெஸ் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சர்வர்லெஸ் ஆர் SLS ஸ்பேஸ் கிரியேட் -template AWS. நான் node.js யூஸ் பண்ணுறதுனா AWS node.js. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SLS அப்படின்றது சர்வர்லெஸ் ஸ்பேஸ் கிரியேட் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், சர்வர்லெஸ் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட் அதாவது AWSல வந்து பார்த்திங்கன்னா பைத்தான், node.js, பைத்தான்லேயே ஃப்ளாஸ்க் இருக்குது. node.jsல HTTP API வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட், ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க உங்களோட ஃபங்க்ஷனுக்கு. ஓகேங்களா? இதுதான் மீன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து AWSோட node.jsோட ஸ்டார்டர் கிட் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும் உங்களோட லோக்கல் மிஷினில். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காட்டணுன்றதுக்காக வெறும் SLS மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AWS node.js ஸ்டார்டர், HTTP API, ஷெட்யூல்டு டாஸ்க்கு, SQS ஒர்க்கரு, எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் AWS node.jsக்குள்ளே. அப்புறம் AWS எக்ஸ்பிரஸ் API வித் DynamoDB. ஓகேங்களா? இது வந்து பைத்தானில் இருக்கிறது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து AWS node.js ஸ்டார்டர் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ரியேட் ஆகிடும். வாட் டு யூ வாண்ட் டு கால் திஸ் ப்ராஜெக்ட், உங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பர்ஃபெக்ட் ஆங்கிள் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட் -angle அப்படின்றத நான் கொடுக்குறேன். டவுன்லோடிங் AWS node template. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களை வந்து லாகின் ஆர் ரெஜிஸ்டர் டு சர்வர்லெஸ் டேஷ்போர்டான்னு கேட்குது. ஸோ இங்கே வந்து நோ கொடுத்துக்கோங்க. அதாவது N மீன்ஸ் நோ கொடுத்தீங்க அப்படின்னா do you want to deploy now அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் டெப்ளை பண்ணணுமா உங்களோட AWS கன்சோல்குள்ளான்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து டெப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நோ அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சம் கோட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேனுவல் டெப்ளை பண்ணிக்கலாம். ஸோ N கொடுத்தா நோ கொடுத்துட்டு N கொடுத்தா நோ அப்படின்றது மீனிங். ஸோ N கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே, இது க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஆங்கிள் இந்த பேரில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம்.
கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்துடும். இங்கே வந்து கோட் அப்படின்றத கொடுங்க. ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக டாட் சர்வர்லெஸ் அப்படின்றது இருக்கும். சம் க்ளவுட் ஃபார்மேஷன் ஒர்க்கெல்லாம் இங்கே நடந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா handler.js பை டிஃபால்ட்டு இந்த .js வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறம் git ignore வந்திருக்கும், readmd இருக்கும், அப்புறம் serverless YML அப்படின்றது இருக்கும். இது வந்து ஒரு YAML ஃபைல். ஓகேங்களா. இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா serverless.yml. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் நேம், ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் பை டிஃபால்ட் வந்து 3 இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா AWSக்குள்ளே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து node.js யூஸ் பண்ணதுனால 14 வெர்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது நீங்கள் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்லோ அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, அதோட ஹேண்ட்லர், அதாவது அதோட ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லருக்குள்ளே தான் வந்து இருக்கும். இதில் வந்து ஹேண்ட்லர் அப்படின்றது இந்த handler.js, அதுக்குள்ளே ஹெல்லோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெத்தட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமுக்குள்ளே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு இந்த ஃபைல் வித் தட் மென்ஷன்ட் மெத்தட். ஓகேங்களா, handler.js அப்படின்றது ஃபைல், ஹெல்லோ அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட். ஓகேங்களா, இந்த handler.js ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாடியூலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ AWS கன்சோல்குள்ளே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோமே, அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து ஈவெண்ட்டும் கான்டெக்ஸ்ட்டாக வந்து தான் இங்கே வந்து இன்புட்டை எடுத்துக்கும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா சம் body.js, இங்கே வந்து go serverless அப்படின்னு இருக்குது. ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா hello guys, welcome to perfect angle அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து இன்புட்டுக்குள்ளே போட்டு நமக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தான் இந்த serverless.yamlக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஹேண்ட்லர் அப்படின்றது ஒரு JS ஃபைல். இங்கே நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிற நேமில் தான் போகும். ஓகேங்களா, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்லோ பர்ஃபெக்ட். ஓகே, பை டிஃபால்ட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணுறது என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் கமெண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே போயிட்டு நாம் இதை வந்து டெப்ளாய் பண்ணலாம். ஸோ SLS டெப்ளாய் இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து SLS டெப்ளாய் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஹோல் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸுமே உங்கள் AWS கன்சோல்குள்ளே போகிறதுக்காக. ஓகேங்களா, இன்கேஸ் நான் ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணிட்டேன், என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து SLS deploy ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹெல்லோ, அதாவது இது. ஓகேங்களா, அதாவது இது இங்கே என்ன நேம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் பட் வந்து AWSல வந்து க்ரியேட் ஆகிறது இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேமில் மட்டும்தான் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நேமும், அதாவது handler.helloன்றதும் இந்த handler.jsக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் மேட்ச் ஆகணும். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்லோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஜஸ்ட் வந்து 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் மட்டும் அப்ளை ஆகிரும். ஓகேங்களா, SLS டெப்ளாய்னு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அதை டெலிட் பண்ணிவிட்டு பழசை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறதுனால SLS deploy அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஹார்ட்லி இட் வில் டேக் சம் டைம். ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே, இது டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம AWS கன்சோலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இது AWS கன்சோல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் லேம்டா அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி விசிட் பண்ணதுனால இங்கே இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஓகே, பர்ஃபெக்ட் ஆங்கிள் டெவ் ஹெல்லோ.
ஓகேங்களா. ஸோ பை டிஃபால்ட்டாக டெவ்ன்ற ஸ்டேஜில் தான் க்ரியேட் ஆகும். ப்ரொடக்ஷன் வேணால் நீங்கள் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடிஃபைட் 1 minute ago அப்படின்னு இருக்குது. ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ இது ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஓகே, லேயர் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, பேக்கேஜ் சைஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ டெஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் வந்து இதே இருக்கட்டும், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் ஆங்கிள் அப்படின்றது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இன்புட் அப்படின்ற கீக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறப்போ key 1 key 2 key 3 value 1 value 2 value 3ன்னு கொடுத்தோம்ல, அது வந்திருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் லாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் ஐடி, எண்ட் ரெக்வெஸ்ட் ஐடி, எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, டூரேஷன் வந்து 3.57 milliseconds எடுத்திருக்கு. ஓகேங்களா. பில்டு டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 milliseconds எடுத்திருக்கு. மெமரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1024 MB, அதாவது 1 GB கிட்ட எடுத்திருக்கு. ஸோ இந்த மெமரி சைஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இதை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், என்னென்ன வந்து கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஸோ எப்படி HTTP API REST API எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் வந்து 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா AWS கன்சோலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டெவாப்ஸ்க்கு உண்டான எல்லா சர்வீசஸையும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.